ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு ப்ரொமோஸும் சரி, லைவ் அந்த விஷயங்களும் எல்லாமே சமமாசாக இருக்குன்னு. என்னடா அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஓ இதைத்தான் அப்படி சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. ரைட்ரா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் செம்ம டாஸ்க்கு வச்சு வெளுக்க போகிறாங்க நிறைய பேர். ஆனால் இந்த டாஸ்க், அந்த டாஸ்க்கை வந்துட்டு அவங்களோட வஞ்சகத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். பர்சனல் வெஞ்சன்ஸ், அதுதான் கொடுமையாக இருக்குது. சாப்பிட்டு தூங்குறது திரும்பவும் அதையே பண்ணுறது. இது யார் பண்ணுறாங்கன்னு ஒரு டேக். இதே ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, திவாகரும் விஜய் பார்வதிமா. ரைட்ரா, இவர் அதிகப்படியாக ரீல்ஸ் பண்ணுறாருன்னா இவர் மேலே குற்றச்சாட்டு. அவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் அவங்க மேலே குற்றச்சாட்டு. இவங்க 2 பேரை சொல்லியிருக்காங்க. இவங்க யார் வந்து சாப்பிட்டு தூங்குறாங்க, திரும்ப அதே வேலை செய்கிறாங்கன்னு. ஏன் உங்கள் கண்ணுக்கு கலையரசன் தெரியலையா? ஏன் உங்கள் கண்ணுக்கு விக்கல் சிக்கிரம தெரியலையா? இன்னும் மற்றவங்களும் யாரையுமே தெரியல, இவங்க தான் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத நம்மளோட கேள்வி. சரிங்களா? இதில் என்னென்னா அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ் ப்ளஸ் அந்த குரூப்பிசம் வெளியே வருது. திவாகர் என்ன சொல்கிறாரு, அவங்களே தூக்கிட்டு தான் இருக்காங்க 24 மணி நேரமாக அப்படின்னும் போது ரம்யா வந்து உன்ன மாதிரி ஏதாச்சும் நான் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு இவரை பிடிச்சி இழுக்கிறாங்க. கிளம்புன்னு வந்துட்டு கொஞ்சம் மரியாதைலாம் பேசுகிறாங்க. என்ன கிளம்புன்னு சொல்கிற, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு அவங்க சொல்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு இவ்வளோ கேவலமாக பேசுனதுக்கப்புறமா நம்ம திவாகர் என்ன பண்ணுறாரு, என்ன மாதிரியா உன்னோட தராதரம் எனக்கு தெரியாதான்னு ஒரு வார்த்தையை விடுறார். சரிங்களா? உடனே சபரி வர்றாரு அங்கேருந்து. இவங்க எதுவும் சொல்லலை, இவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. சபரி அண்ணனுக்கு ஒரு கோவம். ஏன் கோவம் வருதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நைட்டு வந்துட்டு அந்த அம்மா ஒரு பிட்டை போட்டாங்க. நான் வந்தப்போ உனக்கு உண்மையான தங்கச்சி இல்லையா? என்னைய வந்து மற்றவங்களுக்கு தான் நீ விட்டு கொடுத்துருவேன். இல்லைம்மா, உன்னை நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்னை அண்ணான்னு கூப்பிட்றதும் மனசுக்குள்ளேருந்து வர அண்ணான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிலாம் பேசி மண்டையெல்லாம் தடவை விட்டுருப்பேன். தங்கச்சி நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்காக நான் இருப்பேன் அப்படின்னு. ஏன்னா அங்கே மாதிரி ஒரு நங்குரத்தை போட்டாங்க. இப்போ அந்த நங்குரை வெடிக்குது, கண்ணி வெடியாக வெடிக்குது. சபரி வந்து இன்னும் தராதரம் பேசிகிட்டு இருக்க, அவளுக்கு இன்னும் தராதரம் இல்லைன்னு. அவன் மட்டும் என்னை வா போன்னு சொல்லிட்டு என்னை வந்து மரியாதைலாம் பேசலாமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு திவாகர். அதுக்கு வந்துட்டு இவர் வந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சபரி குரூப்பிசம் பண்ணாத அழகாக எடுத்து வச்சார். செம்ம மாதம் இருந்துச்சு. அப்போ அவர் சொல்கிறார், என் தங்கச்சியை பற்றி நான் பேசுகிறதுக்கு பேர் குரூப்பிசம்னா அதுக்கு பேர் குரூப்பிசம் தான் அப்படின்னு. இதுக்கு பேர் குரூப்பிசம் கிடையாது. நீங்கள் கனி, அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ், கெமி, இதெல்லாம் ஒரு வட்டமாக பண்ணி எஃப்ஜே, இவங்கெல்லாம் ஒரு வட்டமாக பண்ணிங்களா இந்த ரம்யாஜோ, அதுக்கு பேர் தான் குரூப்பிசம். அவர் அதை தான் மீன் பண்ணுறாரு. சரிங்களா? நீங்கள் உடனே எடுத்து என் தங்கச்சிக்காக நான் பேசணும் அதுக்கு பேர் குரூப்பிசம்னா இந்த வீர டைலாக்லாம் வேணாம். இதெல்லாம் ஹீரோக்கு செட் ஆகும். நீங்கள் ஹீரோவாக இன்னுமே வந்து அதாவது ஆக்டிங் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, உண்மையான ஹீரோ கிடையாது அப்படின்றது நம்மளோட கருத்து. ஆனால் பயங்கரமாக வெடித்து செதறுது. ஆனால் பாம்புக்கு நம்ம விஜய் பார்த்து அங்கே நிற்கிறாங்க. கரெக்டான ஒரு பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட் கிடச்சிட்டு அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே யார் மேலே உண்மையிலே தப்பு? ரம்யாஜோ சொல்கிற அளவுக்கு இவங்க 2 பேரும் வந்துட்டு வெறும் சாப்பிட்ற வேலையை மட்டும்தான் பண்ணுறாங்களாம் மற்றவங்கள விட. அதே மாதிரி ரம்யாஜோ என்ன பண்ணுறாங்க அதையும் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இங்கே குரூப்பிசம்னு ஒரு விஷயத்தை சூப்பராக எடுத்து வச்சிருக்காரு நம்ம திவாகர். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.